வணக்கம். இன்றைக்கி ஃபஸ்ட் நாள் வந்து எக்ஸாம் தொடங்க போகுது. எல்லோருக்கும் என்னுடைய இந்த அக்காவோட ஆல் தி பெஸ்ட்டு அந்த பெஸ்ட் விஷஸ். நீங்கள் நல்லா பரீட்சை எழுதணும். அது கூட இன்றைக்கி நீங்கள் ஃபஸ்ட் நாள் பரீட்சைக்கு போகிறீங்க. உங்கள் வீட்டில் யார் இருந்தாலும் சரி, உங்கள் அப்பா அம்மா, உங்கள் அண்ணா, உங்கள் ஆயா, சித்தப்பா, பெரியப்பா எல்லார் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு உங்கள் பேனாக்களோ அதெல்லாம் அவங்க கையில் கொடுத்து எடுத்துகிட்டு போய் பறித்து எழுதுங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எனக்கு தோணுச்சு, அதனால் நான் சொல்கிறேன். நாங்களாம் இதை செஞ்சுருந்தா நாங்களாம் எங்கேயோ வேறு மாதிரி இருந்திருக்கலாமா இந்த மாதிரி தெரியல. அப்பெல்லாம் எங்களுக்கு சொல்ல யாரும் கிடையாது இந்த மாதிரி டிப்ஸ் கொடுக்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்களா, நீங்கள் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, பரீட்சை இப்போ ஸ்டார்ட்டாக இருக்க போது படன்னு இருக்காதிங்க. எல்லாம் உங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் நீங்கள் நைட்டே எடுத்து வச்சுருங்க. அங்கே போய்ட்டு பேனாவில் இங்க் இருக்காது, பேனாவே இருக்காது, ஸ்கேல் இருக்காது, ரப்பர் இருக்காது. எல்லாமே பென்சில்லேருந்து உங்களுக்கு என்ன பரீட்சைக்கு தேவையோ அது எல்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க. பேப்பரு உங்களுக்கு அந்த படித்தது மெமரிஸ் எல்லாம் ப்ராப்பராக ஒன்று சொல்கிறேங்க. இதில் எது வந்துட்டு நீங்கள் வரலன்னு ஒரு கொஸ்டினை வந்து நீங்கள் தள்ளி வைக்கிறீங்களோ அது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் நல்லா மெமரி பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போங்க. உங்களுக்கு எது ஞாபகம் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் எழுதிடுங்க. ஞாபகம் இல்லாத ஒரு கோடு போட்டு வச்சுருங்க. அந்த ஞாபகம்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்காது. ஒரு 10 மார்க் கொஸ்டின் ஒரு ஞாபகம் இருக்குது ஃபுல்லாக அப்படின்னா, ஏன்னா அதே கவனம் அதுலேயே இருந்துடும். மற்ற கேள்வி கொஸ்டின் வந்து நமக்கு டைம் கிடைக்காது. அதனால் எது ஞாபகம் இருக்கோ, எந்த கேள்வியில் வந்திருக்கோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு எழுதிருங்க. எழுதிட்டு பின்னாடி உங்களுக்கு அரைகுறையாக இருக்குல்ல, அந்த கேள்வி பொறுமையாக நிதானமாக யோசிச்சு எழுதுங்க. அந்த நீங்கள் ஆன்சர் சூப்பராக பர்ஃபெக்டாக படிச்சிருப்பீங்க. அந்த கேள்வியில் அந்த ஆன்சரில் கூட உங்களுக்கு அந்த 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர் இருக்கலாம். அதனால் எது உங்களுக்கு தரவாக படித்து நல்ல மனப்பாடம் இருக்கோ அதெல்லாம் ஃபஸ்ட்டில் அப்படியே நீங்கள் ரீட் பண்ணிடுங்க, எழுதிருங்க. ஞாபகம் இல்லாதது அப்படியே விட்டுருங்க. லாஸ்ட்டாக வந்து அதெல்லாம் ஒரு டைம் நீங்கள் எழுதிடுவீங்க. உங்களுக்கு அந்த ஒரு ஆன்சர் எழுதும்போது நமக்கு ஞாபகமாக இல்லாத ஒரு கொஸ்டின்கான ஒரு ஆன்சர் உங்களுக்கு அதில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ குட்டீஸ்களே, குழந்தைங்களே, செல்ல குட்டீஸ்களே நல்லா எழுதுங்க. எழுதுறதுக்கு முன்னாடி வீட்டில் நல்ல ஆசீர்வாதம் வாங்கிட்டு கொஞ்சம் சர்க்கரை சாப்பிட்டு போங்க. சத்தியமாக நான் இதெல்லாம் செய்யலைங்க. நான் ஏதோ தானாக வளர்ந்தோம், நாங்கள் தானாக படித்தோம், தானாக இப்போ இருக்கோம். அதனால் எங்களுக்கு சொல்லுன்னு தோணுது. எக்ஸாம் நல்லபடியாக எழுதிட்டாங்க. இந்த அக்காவோட ஆசீர்வாதம். ஆல் தி பெஸ்ட். ஓகே, பை, டாட்டா சொல்லுங்களே. ஒன்றும் சொல்ல மறந்துட்டு, மறக்காமல் தண்ணி எடுத்துகிட்டு போயிருங்க. வெயில் ஃபுல்லாக அடிக்குது. அந்த உங்களுக்கு தண்ணி ப்ரிப்பேராக குடிச்சிங்களா தான் உங்களுக்கு அந்த டயர்ட் ஆகாமல், டயர்ட்னஸ் இல்லாமல் நீங்கள் பரீட்சை எழுத முடியும். மறக்காமல் தண்ணி எடுத்துகிட்டு போயிருங்க. தண்ணி எடுத்துகிட்டு போயிருங்க. ஓகேவா? கரெக்டாக சாப்பிட்ருங்க. வெய்ய காலம் நிறைய பேத்துக்கு நிறைய சிம்டம்ஸ்லாம் இருக்கும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக படித்த மாதிரி எழுதிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். தமிழ்நாடு உங்கள் கையில். குட்டீஸ்களை கவனித்து எழுதிட்டு வாங்க. பின்னாடி கஷ்டப்படாத மாதிரி பார்த்து எழுதிக்கோங்க. ஓகே, பாய். தேங்க்யூ. டிப்ஸ் செலக்ட் பண்ணுங்கள்.